மாணவர்கள் அனைவருக்கும் என் நெஞ்சம் கனிந்த வணக்கம். தொல்காப்பியம் சொல்லதிகாரத்தின் 7வது இயல் இடையியல். இந்த இடையியலில் இடைச்சொற்களின் சிறப்பு இலக்கணம், இடைச்சொல்லின் பாகுபாடுகள், இடைச்சொற்கள் மொழியிடத்து பயின்று வரக்கூடிய வருகை அமைப்பு முறை குறித்து சென்ற சில வகுப்புகளில் நாம் பார்த்தோம். தொடர்ந்து இடைச்சொற்களின் 7 வகைகளுள் தொல்காப்பியர் இடையியலில் 3 வகைகளை பற்றி சிறப்பிலக்கணம் வகுத்து பேசுகின்றார். அம்மூன்று வகைகள் என்று சொல்லப்படுபவை தத்தம் குறிப்பு பொருள் உணர்த்தும் இடைச்சொற்கள், அசைநிலை இடைச்சொற்கள், இசைநிறை இடைச்சொற்கள். இந்த 3ஐ பற்றி தான் தொல்காப்பியர் இடையியலில் மிக விரிவாக விளக்கி பேசுகின்றார். இந்த 3 வகைகளுள் முதலில் தொல்காப்பியர் தத்தம் குறிப்பு பொருள் உணர்த்தும் இடைச்சொற்களை பற்றி தான் விளக்குகின்றார். அந்த தத்தம் குறிப்பு பொருள் தரும் இடைச்சொற்களுள் சென்ற வகுப்பில் மண் என்ற இடைச்சொல் உணர்த்தக்கூடிய பொருட்பாகுபாடுகளாக தொல்காப்பியர் 3ஐ குறிப்பிடுகின்றார் என்றும், பிற்காலத்தில் தோன்றிய நன்னூல் தொல்காப்பியர் சொல்லிய அந்த 3 பொருட்பாகுபாட்டோடு மேலும் ஒரு 3 பொருட்பாகுபாட்டை மண் என்ற இடைச்சொல் உணர்த்துவதாக குறிப்பிட்டு, ஆக நன்னூலார் மண் என்ற இடைச்சொல் உணர்த்தக்கூடிய பொருட்பாகுபாடுகளாக 6னை குறிப்பிடுகின்றார். அதற்கான விளக்கத்தையும் அதற்கான எடுத்துக்காட்டையும் சென்ற வகுப்பில் நாம் பார்த்தோம். இன்றைய வகுப்பில் மேலும் சில தத்தம் குறிப்பு பொருள் உணர்த்தும் இடைச்சொற்களை பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் தொல்காப்பியர் தத்தம் குறிப்பு பொருள் உணர்த்தும் இடைச்சொற்களாக மண் என்ற இடைச்சொல்லை தொடர்ந்து தில் என்ற இடைச்சொல்லை குறிப்பிடுகின்றார். இடையியலினுடைய 5வது நூற்பாவில் தத்தம் குறிப்பு பொருள் உணர்த்தும் இடைச்சொல்லாக தில் என்ற இடைச்சொல்லை குறிப்பிடுகின்றார். அந்த தில் என்ற தத்தம் குறிப்பு பொருள் உணர்த்தும் இடைச்சொல்லானது 3 பொருட்பாகுபாடு உடையது என்பதையும் அந்த நூற்பாவில் சுட்டிச் செல்கின்றார். அந்த 3 பாகுபாடுகள் என்று சொல்லப்படுபவை விழைவு, காலம், ஒலி, இசை என்று சொல்லப்படுபவை. ஆக தொல்காப்பியர் இடையியலில் நூற்பா எண் 5இல் தத்தம் குறிப்பு பொருள் உணர்த்தும் இடைச்சொல்லாக தில் என்ற இடைச்சொல்லை குறிப்பிட்டு இடைச்சொல் 3 பொருட்பாகுபாடு உடையது. அம்மூன்று பொருட்பாகுபாடுகள் என்று சொல்லப்படுபவை விழைவு, காலம், ஒளி, இசை என்பதை சொல்கின்றார். அந்த நூற்பாதான் விழைவே காலம் ஒளி இசை கிளவி என்று அம்மூன்று என்ப தில்லை சொல்லே என்கிறார். இப்ப இதற்கு உரை எழுதுகின்ற சேனாவரையர் எப்படி எழுதுறாரு? இதன் பொருள் விளைவு, காலம், ஒளி, இசை கிளவி என்று அம்மூன்று என்ப தில்லை சொல்லே. அதாவது தில் என்ற தத்தம் குறிப்பு பொருள் உணர்த்தும் இடைச்சொல்லானது 3 பொருட்பாகுபாடு உடையது. அவை விளைவு, காலம், ஒளி, இசை.
சேனாவரையர் தன்னுடைய உரையில் எப்படி எழுதுறாரு? விளைவு குறித்து நிற்பதும் காலம் குறித்து நிற்பதும் ஆண்டு ஒளிந்து நின்ற சொற்பொருளை நோக்கி நிற்பதும் என தில்லை சொல் மூன்றாம். தில் என்ற இடைச்சொல் தத்தம் குறிப்பு பொருள் உணர்த்தும் இடைச்சொல். உணர்த்தும் பொருள் மூன்று. அவை விளைவு குறித்து நிற்பது, 2 காலம் குறித்து நிற்பது, 3 ஆண்டு ஒளிந்து நின்ற சொற்பொருளை நோக்கி நிற்பது, அதாவது ஒளி இசை என்ற 3 பொருளை குறித்து வருவதுதான் தில் என்ற தத்தம் குறிப்பு பொருள் உணர்த்தும் இடைச்சொல் என சேனாவரையர் விளைவே காலம் ஒளி இசை கிளவி என்று அம்மூன்று என்ப தில்லை சொல்லே என்ற நூற்பாவிற்கு பொருள் எழுதுகின்றார். வெள்ளைவார்னர் எப்படி எழுதுறாரு பாருங்க. தில் என்னும் இடைச்சொல் விளைவு குறித்து நிற்பதும் காலம் குறித்து நிற்பதும் ஒளிந்து நின்ற சொற்பொருளை நோக்கி நிற்பதும் என மூன்றாம். சேனாவரையுடைய உரையை அப்படியே உள்வாங்கி எழுதுறாரு. எழுதிட்டு அந்த தில் என்ற தத்தம் குறிப்பு பொருள் உணர்த்தும் இடைச்சுணர்த்தக்கூடிய 3 பொருளுக்கும் உதாரணத்தை காட்டுகின்றார் வெள்ளைவார்னர். தில் என்ற இடைச்சொல் உணர்த்தக்கூடிய முதல் பொருள் என்ன? விளைவு. விளைவுனா என்ன அர்த்தம்? விருப்பம். விளைவுனா விருப்பம். தில் என்ற இடைச்சொல்லானது விருப்பம் என்ற பொருள் உணர்த்தக்கூடிய தத்தம் குறிப்பு பொருள் உணர்த்தும் இடைச்சொல் என்று குறிப்பிட்டு அதற்கு எடுத்துக்காட்டு கொடுக்கிறார் பாருங்க. வார்ந்திலங்கு வையிற்று சின்மொழி அறிவையை பெருகதில் அம்மை யானே. பெருகதில் வார்ந்திலங்கு வையிற்று சின்மொழி அறிவையை பெருகதில் அம்மை யானே. என்புலி என்ற இடத்து தில் என்னும் சொல் தில் என்னும் தத்தம் குறிப்பு பொருள் உணர்த்தும் இடைச்சொல் அறிவையை பெறுதற்கண். அறிவையினா தலைவியை. அறிவையை பெறுதற்கண் உளதாகிய விளைவின் கண் வந்தது. அதாவது விருப்பத்தின் கண் வந்தது. இப்ப வார்ந்திலங்கு வையிற்று சின்மொழி அறிவையை பெருகதில் அம்மை யானே. பெருகதில் என்ற சொற்றொடர்ல வந்திருக்கக்கூடிய தில் என்ற இடைச்சொல்லானது விளைவின் பொருட்டு வந்த இடைச்சொல். அறிவையை பெறுதற்கண், அந்த அறிவையை அந்த தலைவியை விரும்புகிறேன், அவளை பெற விரும்புகிறேன் என்ற அந்த விருப்பத்தின் கண், அந்த விருப்பத்தின் பொருள் உணர்த்தும் பொருட்டு வந்தது. வையிற்று சின்மொழி ரொம்ப அழகான ஒரு வர்ணனை. வையிற்று எயிரின பல், வையின கூர்மை, சின்மொழி சிலவாகிய மொழியை பேசக்கூடியவர். கூர்மையான பற்களை உடைய சிலவாகிய மொழிகளை பேசக்கூடிய அறிவையை, அந்த பெண்ணை தலைவியை பெருகதில் பெற நான் விரும்புகிறேன். யானே. யான் என்பது என்ன தீபன்? யான் என்பது தன்மை இடப்பெயரா, முன்னிலை இடப்பெயரா, படர்க்க இடப்பெயரா? தன்மை ஒருமை. தன்மை ஒருமை.
சொல்றாரு பார்த்து. அப்ப தன்மை ஒருமை யான் பெருகதில், யாரை பெருகதில்? வையிற்று சின்மொழி அறிவையை பெருகதில் அம்மை யானே. நான் கூர்மையான பற்களை உடைய சிலவாகிய மொழியை பேசக்கூடிய தலைவியை பெற விழைகிறேன். பெறுகிறேன் என்று சொல்லுவதை விட பெற விளைகிறேன். அந்த விளைதல், விருப்புதல் என்ற பொருளை தருவதா இந்த தில் என்ற இடைச்சொல். சொல்றார் பார்த்து. ஆக தில் என்ற இடைச்சொல்லானது 3 விதமான பொருட்பாகுபாடுகள். முதல் பொருட்பாகுபாடாக தொல்காப்பியர் சொல்வது விளைவு. விளைவு என்று சொல்லக்கூடியதற்கு விருப்பம் என்று பொருள். எடுத்துக்காட்டு என்னது? வார்ந்திலங்கு வையிற்று சின்மொழி அறிவையை பெருகதில் அம்மை யானே. அப்ப பெருகதில் என்ற சொற்றொடரிடத்து தில் என்னும் சொல் அறிவையை பெறுதற்கண் உளதாகிய விளைவின் கண் வந்தது. சரி, தில் என்ற இடைச்சொல்லுடைய இரண்டாவது பொருட்பாகுபாடு என்ன சொல்லியிருக்காரு? காலம். அதற்கு என்ன எடுத்துக்காட்டு? பெற்றாங்கு அரிகதில் அம்மை ஊரே. பெற்றாங்கு அரிகதில் அம்மை ஊரே என்புலி என்ற இடத்து பெற்ற காலத்து அறிக. பெற்றாங்கு அரிகதில் என்ன பொருள்? பெற்ற காலத்து அறிக என காலம் குறித்து நின்றது. இப்ப இந்த பாடலடியில பெற்றாங்கு அரிகதில் அம்மை ஊரே. அப்ப இவ்விடத்தில் வரக்கூடிய தில் என்ற இடைச்சொல் உணர்த்தக்கூடிய பொறுமை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா காலம். அடுத்து தில் என்ற இடைச்சொல் உணர்த்தக்கூடிய மூன்றாவது பொருட்பாகுபாடு ஒளி இசை என்று சொல்லக்கூடிய விளக்கம் அழகா எழுதியிருப்பாங்க. ஒளிந்து நின்ற சொற்பொருளை நோக்கி நிற்பது, அதான் ஒளி இசை. எடுத்துக்காட்டு என்ன கொடுக்குறாங்க? வருகதில் அம்மையும் சேரி சேர என்புலி என்ற இடத்து வந்தால் இன்னது செய்வேன். வருகதில் தில் என்ற இடைச்சொல் ஒளிந்து நின்ற சொற்பொருளை நோக்கி நிற்பது. அந்த தில் என்ற இடைச்சொல்லானது ஒளிந்து நின்ற சொற்பொருளை நோக்கி நிற்கிற. அந்த ஒளிந்து நின்ற சொற்பொருள் என்னது? வந்தால் இன்னது செய்வேன். இந்த தில் என்ற இடைச்சொல் வந்தால் இன்னது செய்வேன் என்ற அந்த பொருளை நோக்கி நிற்கிறது. அப்ப வந்தால் இன்னது செய்வேன் என்பது இந்த இடத்துல ஒளிந்து வருகிறது. ஒளிந்து வந்தாலும் அந்த தில் என்ற இடைச்சொல்லானது வந்தால் இன்னது செய்வேன் என்ற அந்த பொருண்மை உணர்த்துவதனால இது ஒளி இசை என்று சொல்றாங்க. பார்த்து. வருகதில் அம்மையும் சேரி சேர. ஆக தில் என்ற இடைச்சொல்லானது தத்தம் குறிப்பு பொருள் உணர்த்தும் இடைச்சொல். அவ்விடைச்சொல் 3 பொருட்பாகுபாடு உடையது. 1 விளைவு, 2 காலம், 3 ஒளி இசை. விளைவு என்பதற்கு எடுத்துக்காட்டு வார்ந்திலங்கு வையிற்று சின்மொழி அறிவையை பெருகதில் அம்மை யானே. இந்த தில் விளைவு என்ற பொருண்மையை உணர்த்துகிறது. அதாவது தில் என்னும் சொல் அறிவையை பெறுதற்கண் உளதாகிய விளைவின் கண் வந்தது. விளைவின் கண் வந்தது. விளைவுன விருப்பம். அதே தில் என்ற இடைச்சொல் பெற்றாங்கு அரிகதில் அம்மை ஊரே.
என்ற பாடல் அடியில் வருகின்ற பொழுது அந்த தில் என்ற இடைச்சொல்லானது பெற்ற காலத்து அறிக என காலம் குறித்து நின்றது, அதாவது காலப்பொருளை உணர்த்துகிறது. அதே தில் என்ற இடைச்சொல் வருகதில் நம்மையும் சேரி சேர என்ற பாடலடியில் வருகின்ற பொழுது இந்த தில் என்ற இடைச்சொல்லானது வந்தால் இன்னது செய்வேன் என ஒளி இசை பொருள் நோக்கி நின்றது, அதாவது ஒளி இசை பொருளை தருகிறது. இந்த தில் என்ற இடைச்சொல்லை பற்றி பிற்காலத்து இலக்கண நூலான நன்னூலில் சொல்லப்பட்டிருக்கிறதா என்று பார்த்தால் சொல்ற தில் எனும் இடைச்சொல் பொருளை விளைவே காலம் ஒளிசை தில்லே என்று நன்னூலார் சூத்திரம் வகுக்கின்றார். என வரும் சூத்திரத்தால் குறித்தார் நன்னூலார். அப்ப தொல்காப்பியர் காலத்திலையும் நன்னூலார் காலத்திலையும் தில் என்ற தத்தம் குறிப்பு பொருள் உணர்த்தும் இடைச்சொல்லானது ஒரே பொருள் பாகுபாடு உடையதாகத்தான் இருந்திருக்கிறது. விளைவு காலம் ஒளி இசை. தொல்காப்பியர அந்த 3 பொருள் பாகுபாடு தான் சொல்றாரு, நன்னூலாரும் அந்த 3 பொருள் பாகுபாடு தான் சொல்றாரு. அப்ப தொல்காப்பியத்திற்கும் நன்னூலுக்கும் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது தில் என்ற இடைச்சொல் உணர்த்தக்கூடிய பொருட்பாகுபாடு 3, அந்த 3 பொருட்பாகுபாடும் ஒரே தன்மைத்தன என்பதை நாம ஒப்பீட்டு அடிப்படையில் பார்க்க முடிகிறது. ஆக இந்த தில் என்ற இடைச்சொல் சங்க இலக்கியங்கள்ல பல இடங்கள்ல நாம வருவதை பார்க்க முடியும். நீங்க நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ அதை குறிப்பு நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு கொடுத்துருப்பேன். நான் உதாரணத்துக்கு உங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய கையெழுத்து அடிப்படையில எழுதி அனுப்பிச்சிருப்பேன் குறிப்பு. அதுல பாத்தீங்கன்னா தில் இடைச்சொல் உணர்த்தும் பொருட்குறிப்புகள் 3. எது? தில் என்ற இடைச்சொல் உணர்த்துகின்ற பொருட்குறிப்புகள் எத்தனை? 3. அவை 1 விழைவு, அதாவது விருப்பம். எடுத்துக்காட்டு, சின்மொழி அறிவையை பெருகதில் அம்மையானே, இது பெறுதல் வேண்டும் என்பது குறித்து நின்றது. சின்மொழி அறிவையை பெருகதில் அம்மையானே என்ற பாடலடியில தில் என்ற இடைச்சொல்லானது உணர்த்தக்கூடிய பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது பெறுதல் வேண்டும், இது பெறுதல் விளைகிறேன் என்பது குறித்து நின்றது. இரண்டாவது பொருள் குறிப்பு என்ன? காலம். பெற்றாங்கு அறிகதில் அம்மை இவ்வூரே. இப்பாடலடியில் தில் என்ற இடைச்சொல்லானது உணர்த்தக்கூடிய பொருண்மை என்ன? இது காலம் குறித்து நின்றது. அடுத்து மூன்றாவது பொருட்பாகுபாடு என்ன? ஒளி இசை. வருகதில் அம்மை எம் சேரி சேர. இப்ப இந்த பாடலடியில தில் என்ற இடைச்சொல் வருகிறது. இப்ப இதனுடைய பொருட்குறிப்பு என்ன? இது வரின் இன்னது செய்வல், இது வந்தா இன்னது செய்வேன் என்ற அந்த ஒளியிசை பொருளை இந்த தில் என்ற இடைச்சொல்லானது உணர்த்துகிறது. பார்த்தோம். இந்த தில் என்ற இடைச்சொல் பற்றி மேலும் தொல்காப்பியர் விளக்கி சொல்கின்றார். என்னது? நூற்பாயன் 12ல பாத்தீங்கன்னா இருக்கும். நூற்பாயன் 12ல விளைவின் தில்லை தன்னிடத்து இயலும் என்று குறிப்பிடுகின்றார் தொல்காப்பியர். விளைவின் தில்லை தன்னிடத்து இயலும். இந்த தில் என்ற இடைச்சொல்லானது 3 வித பொருட்குறிப்புகளை உணர்த்தும். அவை விளைவு, காலம், ஒளி இசை. நூற்பாயன் சொல்லிட்டார் 5ல விளைவே காலம் ஒளி இசை கிளவி என்று அம்மூன்று என்ப தில்லை சொல்லி சொல்லிட்டார். சொல்லிட்டு 12வது நூற்பாவில் ஒரு செய்தி சொல்றாரு. விளைவின் தில்லை, விளைவின் பொருட்குறிப்பு அடிப்படையில் வரக்கூடிய தில் என்ற இடைச்சொல்லானது தன்னிடத்து இயலும். அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா,
தன்மை இடத்து மட்டும்தான் வரும், பிற இடத்து வராது. முன்னிலை இடத்தோ படர்க்க இடத்தோ வராது என்று சொல்றார் பார்த்து. அப்ப தில் என்ற இடைச்சொல் உணர்த்தக்கூடிய பொருட்குறிப்பு பற்றி எழுதுகின்ற பொழுது மாணவர்கள் 5வது நூற்பாவும் இடையில 12வது நூற்பாவையும் இணைத்து நீ எழுத வேண்டும். அப்ப தில் என்ற இடைச்சொல்லானது 3 விதமான பொருட்குறிப்பு உணர்த்தும். அந்த 3 விதமான பொருட்குறிப்புல விளைவு என்று சொல்லக்கூடிய அந்த பொருட்குறிப்பானது தன்மை இடத்து மட்டுமே வருவதற்குரியது. ஏனைய 2 காலம் ஒளிசை என்று சொல்லக்கூடிய பொருட்குறிப்பானது மூவிடத்திற்கும் உரியது என்பதைத்தான் தொல்காப்பியர் சொல்ல வருகின்றார். விளைவின் தில்லை, விளைவின் பொருட்டு வரக்கூடிய தில் என்ற தத்தம் குறிப்பு பொருள் உணர்த்தும் இடைச்சொல் தன்னிடத்து இயலும், தன்மை இடத்து மட்டுமே இயலும் என்று குறிப்பிடுகின்றார். அப்ப விளைவு மட்டுமே தன்மை இடத்து வரும் என்று சொன்னா பிற பொருட்குறிப்பு தில் என்பது உணர்த்துகின்ற பிற பொருட்குறிப்பு என்னென்னது? காலமும் ஒளிசையும். அப்ப அவை 2ம் மூவிடத்திற்கும் உரியவை என்பதை உணர வைக்கின்றார். அதான் உங்களுக்கு அந்த குறிப்புல சொல்லியிருக்கார். தன்மை இடத்து மட்டும் வரும் நூற்பாயன் 12. விளைவு என்ற பொருட்குறிப்புல வரக்கூடிய தில் என்ற இடைச்சொல்லானது தன்மை இடத்து மட்டும்தான் வரும். எடுத்துக்காட்டுல பார்த்தீங்கன்னா தெரியும். சின்மொழி அறிவையை பெருகதில் அம்மையானே. சேனாவரையர் அதே எடுத்துக்காட்டுதான் மற்ற உரையாசனம் கொடுக்குறாங்க. வார்ந்திலங்கு வையிற்று சின்மொழி அறிவையை பெருகதில் அம்மையானே. பெருகதில் என்று சொல்லக்கூடிய இடத்துல வரக்கூடிய தில் என்ற இடைச்சொல்லானது விளைவு, விருப்பம் என்ற பொருள் வந்திருக்கிறது. அப்ப இந்த விருப்பம் என்ற பொருளை வரக்கூடிய அந்த தில்லை இடைச்சொல் எந்த இடத்து வரும்? தன்மை இடத்து. யானே தன்மை இடத்து தான் வரும் என்று சொல்லக்கூடியது. அதே தில் என்ற இடைச்சொல்லானது பிற பொருட்குறிப்பு பற்றி வருகின்ற பொழுது, காலம் பற்றியோ ஒளிசை பற்றியோ வருகின்ற பொழுது மூவிடத்திற்கும் வரும் என்று சொல்றார். பத்து இதை தெரிஞ்சு வச்சுக்கிறோம் நீங்க. ஆக நம்ம இதுவரையிலையும் தொல்காப்பியர் சொல்லக்கூடிய தத்தம் குறிப்பு பொருள் உணர்த்தும் இடைச்சொற்கள்ல தில் என்ற இடைச்சொல் உணர்த்தக்கூடிய பொருட்பாகுபாடு பற்றி பார்த்தோம். அந்த பொருட்பாகுபாடு 3. அவை விளைவு, காலம், ஒளிசை. இந்த 3 பொருட்பாகுபாடுகள்ல விளைவு என்று சொல்லக்கூடிய பொருட்குறிப்பானது தன்மை இடத்திற்கு மட்டுமே உரியது. ஏனைய காலம் பற்றி வரக்கூடிய தில் என்ற இடைச்சொல், ஒளிசை பொருட்குறிப்பு பற்றி வரக்கூடிய தில் என்ற இடைச்சொல்லானது மூவிடத்திற்கும் உரியது என்ற செய்தியை நாம நூற்பாயன் 5 அடிப்படையிலும் நூற்பாயன் 12 அடிப்படையிலும் பார்த்தோம். இந்த 2 நூற்பாக்களையும் தில் என்ற தத்தம் குறிப்பு பொருள் செய்யும் இடைச்சொல் பற்றி தொல்காப்பியர் கூறியதை சேனாவரையர் உரையோடும் வெள்ளைவாரனுடைய உரையோடும் எடுத்துக்காட்டோடும் நாம பார்த்தோம். அடுத்து நாம பார்க்கக்கூடியது கொன் என்ற இடைச்சொல். தத்தம் குறிப்பு பொருள் உணர்த்தும் இடைச்சொல்ல கொன் என்ற இடைச்சொல். இந்த கொன் என்ற இடைச்சொல்லானது என்னென்ன குறிப்புகளை உணர்த்தும்? முதல்ல நம்ம குறிப்பின் அடிப்படையில பார்த்துட்டு அதுக்கப்புறம் நூற்பாக்கு வரலாம். கொன் என்ற இடைச்சொல் இது தத்தம் குறிப்பு பொருள் உணர்த்தும் இடைச்சொல். அப்ப இந்த கொன் என்ற இடைச்சொல்லானது உணர்த்தக்கூடிய பொருட்குறிப்புகள் எத்தனைன்னா 4. அது 4 என்னது? அச்சம், பயனின்மை, காலம், பெருமை. இப்ப கொன் என்பது தத்தம் குறிப்பு பொருள் உணர்த்தும் இடைச்சொல் வகைகள்ல ஒன்று.
அது 4 வித பொருட்குறிப்புகளை உணர்த்தும். அவை அச்சம், பயனின்மை, காலம், பெருமை. எடுத்துக்காட்டு, அச்சம். கொன்முனை இரவு. அச்சம் என்ற அந்த பொருட்குறிப்பை உணர்த்தக்கூடிய கொன் என்ற தத்தம் குறிப்பு பொருள் உணர்த்தும் இடைச்சொல்லுக்கு எடுத்துக்காட்டு கொன்முனை இரவு. கொன்முனை இரவு. இப்ப இந்த இடத்துல கொன்முனை இரவூர் என்று சொல்லக்கூடிய அந்த தொடர் இடத்துல கொன் என்ற இடைச்சொல்லானது என்ன பொருட்குறிப்பை தருகிறது? அச்சம் என்ற பொருட்குறிப்பை தருகிறது. அடுத்தது பயனின்மை. எடுத்துக்காட்டு, கொன்னே கழிந்தன்று இளமை. கொன்னே கழிந்தன்று இளமை என்று சொல்லக்கூடிய அந்த தொடரிடத்து கொன்னென்ற இடைச்சொல்லக்கூடிய பொருட்குறிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா பயனின்மை. பயன் இல்லாமல் இளமை கழிந்தது. அடுத்து இந்த கொன் என்ற இடைச்சொல் காலம் என்ற பொருட்குறிப்பை உணர்த்தும். எடுத்துக்காட்டு, கொன் வரல் வாடை நினதென கொண்டேனோ. இந்த கொன் வரல் வாடை இந்த தொடர் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கொன் என்று சொல்லக்கூடிய அந்த இடைச்சொல் காலத்தை உணர்த்துகிறது. அடுத்தது இந்த கொன் என்ற இடைச்சொல் உணர்த்தக்கூடிய பொருட்குறிப்பு பெருமை என்று சொல்லக்கூடிய. எடுத்துக்காட்டு, கொன்மூர் துஞ்சினும் யாம் துஞ்சலமே. கொன்னூர் துஞ்சினும் யாம் துஞ்சலமே என்று சொல்லக்கூடிய அந்த பாடலடியில கொன்னூர் என்பதுல கொன் என்ற அந்த இடைச்சொல்லானது பெருமை என்ற பொருட்குறிப்பை தருகிறது. இப்ப கொன் என்ற வடிவம் ஒன்றாக அமைந்த இடைச்சொல் அது உணர்த்தக்கூடிய பொருட்குறிப்பு 4: அச்சம், பயனின்மை, காலம், பெருமை. அச்சம் என்ற பொருட்குறிப்பை தருவதற்கான எடுத்துக்காட்டு கொன்முனை இரவூர். பயனின்மை என்ற பொருட்குறிப்பை தருவதற்கான எடுத்துக்காட்டு கொன்னே கழிந்தன்று இளமை. காலம் என்ற பொருட்குறிப்பை தரக்கூடியதற்கு எடுத்துக்காட்டு கொன் வரல் வாடை நினதென கொண்டேனோ. பெருமை என்ற பொருட்குறிப்பை தரக்கூடியதற்கு எடுத்துக்காட்டு கொன்னூர் துஞ்சினும் யாம் துஞ்சலமே. இப்ப கொன் என்பதை தொல்காப்பியர் தத்தம் குறிப்பு பொருள் செய்யும் இடைச்சொல்லுடைய வகைகளை ஒன்றாக குறிப்பிடுகின்றார். அது பற்றிய நூற்பா தான் இடையில 6வது நூற்பா. அந்த 6வது நூற்பா என்னது? அச்சம், பயம், இலி, காலம், பெருமை என்று அப்பால் 4 கொன்னை சொல்லே. அப்பால் 4 கொன்னை சொல். கொன் என்ற தத்தம் குறிப்பு பொருள் செய்யும் இடைச்சொல்லானது 4 பொருட்குறிப்பை உணர்த்தும். அவை 1 அச்சம், 2 பயமிலி, 3 காலம், 4 பெருமை. இந்த பயமிலி என்று சொல்லக்கூடியது பயன் இன்மை. பயன் இன்மை அதான் பயமிலி. உதாரணத்துக்கு நம்ம வெள்ளைவாரன் அவர்கள் அதற்கு எப்படி விளக்கம் எழுதியிருக்காருன்னு பாருங்க. அச்சம், பயமிலி, காலம், பெருமை என்று அப்பால் 4 கொன்னை சொல்லே. எப்படி பொருள் எழுதுறாரு? கொன் என்னும் இடைச்சொல் அச்சப்பொருள், பயனின்மை பொருள், காலப்பொருள், பெருமை பொருள் என 4 பொருளில் வரும் என்கிறார்.
சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் எடுத்துக்காட்டு தர்றாரு. உதாரணம், கொன்முனை இரவூர் போல சிலவாகுக நீ வாழும் நாளே. இப்ப கொன்முனை இரவூர் என்ற இடத்து சொல்றாரு, கொன்முனை இரவூர் என்புலி என்ற இடத்து அஞ்சி வாழும் ஊர். இந்த கொன் என்று சொல்லக்கூடிய இடைச்சொல் உணர்த்தக்கூடிய பொருட்குறிப்பு அஞ்சி வாழும் ஊர். அதான் அஞ்சு, அச்சம். கொன்முனை இரவூர் போல சிலவாகுக நீ வாழும் நாளே என்புலி கொன்முனை இரவூர் என்புலி என்ற இடத்து அஞ்சி வாழும் ஊர் என அச்சப்பொருளிலும். அடுத்த கொன்னே கழிந்தன்று இளமை என்புலி என்ற இடத்து பயனின்றி கொன்னே கழிந்தன்று. கொன்னே பயனின்றி கழிந்தன்று இளமை, கழிந்தது இளமை என பயனின்மை பொருளிலும். மூன்றாவது என்ன சொல்றாரு, கொன்வரல் வாடை என்புலி என்ற இடத்து காதலர் நீங்கிய காலம் அறிந்து வந்த வாடை எழுத. காதலர் நீங்கி காலம் அறிந்து வந்த வாடை என்று எழுத. கொன்வரல் வாடை, கொன் என்று அது இடைச்சொல். என்ன பொருள் உணர்த்துகிறது? காலம் என்ற பொருளை உணர்த்துகிறது. எப்படி? காலம் நீங்கிய காலம் அறிந்து வந்த வாடை, அதாவது காதலர் நீங்கிய காலம் அறிந்து வந்த வாடை. இப்ப காதலர் நீங்கிட்டாருன்னா அந்த காலத்துல வரக்கூடிய வாடை காற்று தலைவிக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. என காலப்பொருளிலும் கொன்வரல் வாடை என்ற தொடரிடத்து கொன் என்ற இடைச்சொல்லானது காலப்பொருளில் வந்திருக்கிறது. எப்படி? காதலர் நீங்கிய காலமறிந்து வந்த வாடை, அதான் அந்த தொடருக்கான பொருள். அப்ப பொருளை வைத்து பார்க்கிற பொழுது இந்த இடத்துல கொன் என்பது காலப்பொருளிலும், அதே கொன் என்ற தத்தம் குறிப்பு பொருள் செய்யும் இடைச்சொல்லானது மேலும் ஒரு பொருளை தருகிறது. என்னது? கொன்னூர் துஞ்சினும் என்புலி என்று சொல்லும் இடத்து பேரூர் துஞ்சினும் என பெருமை பொருளிலும் கொன் எனும் இடைச்சொல் வந்தது. கொன்னூர் துஞ்சினும் என்று சொல்கின்ற பொழுது அந்த இடத்துல கொன் என்ற இடைச்சொல் என்ன பொருள் தருகிறது? பேரூர், பெருமைக்குரிய ஊர். பேரூர் துஞ்சினும் என பெருமை பொருளிலும் கொன் எனும் இடைச்சொல் வந்தது. பெருமைக்குரிய இந்த ஊர் துஞ்சினாலும் யாம் துஞ்சலமே, நான் தூங்கவில்லையே என்று இந்த கொன் என்ற இடைச்சொல்லானது அச்சம், பயமிலி என்று சொல்லக்கூடியதற்கு பயன் இன்மை என்று பொருள். அப்ப அச்சம், பயனின்மை, காலம், பெருமை ஆகிய 4 பொருட்குறிப்பை உடையதுதான் கொன் என்ற இடைச்சொல். அச்சம் என்ற பொருட்குறிப்பை உணர்த்துவதற்கான எடுத்துக்காட்டு கொன்முனை இரவூர் போல சிலவாகுக நீ வாழும் நாளே என்று சொல்லும் இடத்து கொன்முனை இரவூர் என்புழி அஞ்சி வாழும் ஊர் என அச்சப்பொருளிலும் கொன்னே கழிந்தன்று இளமை என்ற இடத்து பயனின்றி கழிந்தது இளமை என பயனின்மை பொருளிலும் கொன் வரல் வாடை என்ற இடத்து காதலர் நீங்கிய காலமறிந்து வந்த வாடை என காலப்பொருளிலும்
கொன்னூர் துஞ்சினும் என்ற இடத்து பேரூர் துஞ்சினும் என பெருமை பொருளிலும் கொன் எனும் இடைச்சொல் வந்தது. ஆக தொல்காப்பியர் கொன் என்ற இடைச்சொல்லானது 4 பொருட்குறிப்புகளை உணர்த்தக்கூடியது. அவை அச்சம், பயனின்மை, காலம், பெருமை என்று சொல்கின்றார். அதுக்கு உரையாசிரியர் தரக்கூடிய எடுத்துக்காட்டி நம்ம பார்த்தோம். பிற்காலத்துல வந்த நன்னூல் இந்த கொன் என்ற இடைச்சொல்லை பற்றி பேசுகிறதா என்று சொன்னால், அந்த கொன் என்ற இடைச்சொல்லை பற்றி நன்னூல் குறிப்பிடவில்லை. கா. வெள்ளைவான் அவர்கள் தன்னுடைய விளக்க உரை எழுதுகிறார். கொன் என்னும் இடைச்சொல் சுருக்க நூலாகிய நன்னூலில் இடம்பெற்றுள்ளது என்று. ஆக கொன் என்ற இடைச்சொல்லை பற்றி நன்னூலார் குறிப்பிடவில்லை. இந்த ஒப்பீட்டு நிலையை நீங்க கவனத்துல கொள்ளணும். ஆக இன்றைய வகுப்புல நாம தொல்காப்பியர் இடையல்ல தத்தம் குறிப்பால் பொருள் செய்யும் இடைச்சொற்கள் பற்றி பேசுகின்றார். அந்த தத்தம் குறிப்பு பொருள் செய்யும் இடைச்சொற்களுள் சென்ற வகுப்பில் நாம் மண் என்ற இடைச்சொல் பற்றி பார்த்தோம். இன்றைய வகுப்பில் கொன் என்ற இடைச்சொல்லை பற்றி பார்த்தோம். தில் என்ற இடைச்சொல்லை பற்றி பார்த்தோம். ஆக இதுபோல தொல்காப்பியர் இடையேழில் தத்தம் குறிப்பு பொருள் செய்யும் இடைச்சொற்களாக மேலும் சிலவற்றை குறிப்பிடுகின்றார். அவற்றை எல்லாம் தொடர்ந்து ஒரு வகுப்பில் நாம் பார்க்கலாம். இத்துடன் இன்றைய வகுப்பு நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம்.